கொள்முதல் செய்து கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பஞ்சு இறக்குமதி 11% வரி செலுத்த நேரிடும் அபாயம். வரிவிலக்கு சலுகையை 3 மாதங்கள் நீட்டிக்க வலியுறுத்தல். திருப்பூர் ஜவுளி தொழில்துறையினர் எதிர்பார்ப்பு. கொள்முதல் செய்து கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பஞ்சு இறக்குமதிக்கு 11% வரி செலுத்த நேரிடும் என்பதால் வரி விலக்கு சலுகையை 3 மாதங்கள் நீட்டிக்க வேண்டும் என ஜவுளி தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். கடந்த ஆண்டில், அதாவது 2024 செப்டம்பர் முதல் 2025 அக்டோபர் வரை எதிர்பார்த்த அளவு பருத்தி மகசூல் கிடைக்கவில்லை. ஒரு பேல் 170 கிலோ வீதம் 301 லட்சம் பேல் பஞ்சு கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டிருந்த நிலையில் 297 லட்சம் பேல்கள் மட்டுமே கிடைத்தன. எப்படியும் பஞ்சு தட்டுப்பாடு ஏற்படும் என்பதால் செயற்கையான விலை உயர்வை தடுக்க பஞ்சு இறக்குமதி வரியில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்தனர். மத்திய அரசும் கடந்த ஆகஸ்ட் துவங்கி டிசம்பர் 31 வரை பஞ்சு இறக்குமதிக்கான வரி 11% இருந்து விலக்கு அளித்தது. கடந்த பருத்தி ஆண்டில் 41.40 லட்சம் பேல்கள் பஞ்சு இறக்குமதி செய்யப்பட்டது. சீசனில் 40 லட்சம் பேல் இறக்குமதி ஆகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், துருக்கியில் இருந்து பஞ்சு இறக்குமதி செய்வதற்கான முயற்சியை இத்துறையினர் துவக்கினர். தமிழ்நாடு ஸ்பின்னிங் மில் அசோசியேஷன் தலைமை ஆலோசகர் வெங்கடாச்சலம் கூறுகையில், இறக்குமதி வரி சலுகையுடன் பஞ்சு இறக்குமதி செய்ய திட்டமிட்டு அமெரிக்கா, பிரேசிலில் இருந்து பஞ்சு கொள்முதல் செய்யப்பட்டது. இருப்பினும் பெரும்பாலானவர்களுக்கு வந்து சேரவில்லை. இனிமேல் பஞ்சு இறக்குமதி செய்தால் 11% வரி செலுத்த நேரிடும். கப்பலில் வந்து கொண்டிருக்கும் பஞ்சு வந்து சேரும் வரை வரி விலக்கு அவசியம். எனவே பஞ்சு இறக்குமதி வரி விலக்கு சலுகையை மேலும் 3 மாதங்களாவது நீட்டிக்க வேண்டும். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமாக தொடர அந்நாட்டு பஞ்சுக்காகவாவது வரி விலக்கு தொடர வேண்டும் என்றார். இம்போர்ட் காட்டன் டியூட்டி 11% வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் 4 months எக்ஸெப்ஷன் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ டிசம்பர் 31 அதை ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் டெஃபினெட்லி இம்பேக்ட் த டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் yarn price ஆஃப் த மார்க்கெட். எஸ்பெஷலி இந்த டைம் வந்து ரொம்ப குரூஷியலான டைம். ஏன்னா யூஎஸ்க்காகட்டும் யூரோப்காகட்டும் அடுத்து சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் டைம் வந்து யூஸ்வலாக பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து yarn prices ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்து இட் வில் டெஃபினெட்லி பி அ பிக் நெகட்டிவ் இம்பேக்ட் ஃபார் த மார்க்கெட். ஸோ நம்ம வந்து இந்த டைமில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்காகட்டும் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்காகட்டும் ஒரு நல்ல ஸ்டேபிள் மார்க்கெட், ஸ்டேபிள் yarn price மார்க்கெட் டியூரிங் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சீசன்ஸ் ஆஃப் த இயர் வந்து நம்ம கொடுக்க முடியும். மோரோவர் நம்ம யூஎஸோட அடிஷ்னல் டேரிஃப்ஸ் இஷ்யூ இன்னும் நமக்கு போயிட்டே தான் இருக்குது. இன்னும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரிலீஃப் மெஷர் நமக்கு கிடைக்கல. ஸோ எஸ்பெஷலி இது டெக்ஸ்டைலுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லாஸ்ட் இயரோட யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், காட்டன் ரெடிமேட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டோம்னா மேலே வந்து ஹையஸ்ட் பண்ணியிருக்கோம். 2600 கோடி வந்து நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் ஆஃப்டர் டேரிஃப்ஸ் வந்து இப்போது உதாரணத்துக்கு அக்டோபர் நவம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1400 crores 1600 crores அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சர்வைவல் மோடில் வெரி லெஸ் ஆர் வெரி நாட் ஈவன் நெகட்டிவ் மார்ஜின்ஸில் தான் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் பண்ணி தான் வந்து சர்வை பண்ணிட்டு இருக்காங்க ஆல் எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இந்த டைமில் வந்து இப்படி இன்னொரு 3 monthsக்கு இந்த ஒரு அடிஷ்னல் ரிலீஃப் மெஷராக வந்து இந்த இம்போர்ட் காட்டன் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுத்தாங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி இம்பேக்ட் the market in a very good way. So I hope government இதை பரிசீலித்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பஞ்சு இறக்குமதிக்காக மத்திய அரசாங்கம் கடந்த டிசம்பர் மாதம் வரை வரி விலக்கு அளித்திருந்தது. இதன் வாயிலாக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களும் மிகவும் பயனடைந்தார்கள். அதை மீண்டும் அந்த வரி விலக்கத்தை எங்களுக்கு தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்பதே எங்கள் சங்கத்தின் கோரிக்கை மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆடை உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாகவும் நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் பல்வேறு காரணங்களால் எதிர்பார்த்த பருத்தி உற்பத்தி நமது நாட்டில் நடக்கவில்லை. அதே போல் நமது தேவையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. அதையும் தாண்டி இப்பொழுது உலகம் முழுவதும் பஞ்சுவின் விலை வந்து குறைவாக இருக்கிறது. அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகளில் பஞ்சு அதிகளவும்
கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு ஒரு விலையில் ஒரு சலுகையும் கிடைக்கும். இன்றைய காலச்சூழலிலே அமெரிக்கா வரி விதிப்பு மற்றும் பல்வேறு காரணங்களால் தொழிலில் ஒரு சிக்கலான சூழலில் நாம் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்திலே தொடர்ந்து போட்டி நாடுகளுடன் நாம் போட்டி போடுவதற்கான ஒரு காரணியாக விலையை குறைத்து நாம் வழங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த இறக்குமதி பஞ்சு எங்களுக்கு பெருமளவு உதவும் என்கின்ற அந்த கோரிக்கையும் நான் இதன் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. பஞ்சு இறக்குமதிக்கான 11% வரி விலக்கு நீட்டிக்கப்படாததால் உள்நாட்டில் பஞ்சு விலை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சங்கர் 6 ரக பஞ்சு 365 கிலோ கொண்ட ஒரு கேண்டி கடந்த டிசம்பர் 15இல் 52,500 ரூபாய்க்கு விற்பனையானது. இது டிசம்பர் 27இல் 53,500 ரூபாயாக அதிகரித்த நிலையில் தற்போது பஞ்சு விலை ஒரு கேண்டி 54,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது.